ஏன் உனக்கு என்ன வாய் வலிக்குதா? உன்னை கேட்டா நீ பதில் இல்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க எந்த காலத்துல சொன்னதுல என்னமா தப்பு? என்ன அவர் என்ன இன்ஜினியரிங் படிச்சு கொண்டு வந்து பாலம் கட்டினாரான்னு கேட்டதுல என்ன தப்பு? ஆனா பொது வழியில இந்த மாதிரி வந்து பேசுறது தவறு. இது வந்து பொது வழி கத்திரிக்காய் பொது வழியில பேசாம ராமர் வந்து எல்லாரும் கடவுளா நினைக்கும் போது இப்படி பேச பொது வழியில பேசாம அப்புறம் என்ன? ஏன் புரியலையா உங்களுக்கு? ஏன்னா கலைஞர் தான் கடவுள். இப்ப தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அன்பில் மகேஷ் பேசியிருக்காருல, ராமல் கடவுள் கிடையாது, கலைஞர் கடவுள். அன்பில் மகேஷ் பேசின உடனே இப்ப இந்த மாதிரி பேச்செல்லாம் வருது. இன்னைக்கே அமெரிக்கா கிட்ட கொண்டு அடமானம் வச்சு என்னமா அமெரிக்காக்காரன் வேட்டை ராமருக்கு புத்தி இல்லைன்னு சொல்றாரு கவிஞர் வைரமுத்து. அதை குறித்து கேட்டாக்கா சம்பந்தம் எல்லாம் பேசாதீங்க. என்ன ஏன் பயம் உங்களுக்கு வைரமுத்தை பத்தி பேச? சின்மை பேசுது, நீங்க பேச மாட்டீங்க. ஓ, கம்பன் எழுதுனதுக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் நிறைய வால்மீகி என்ன சொல்லிருக்காரு? நிறைய ஒய்ஃப். ஆமா, நிறைய அவருக்கு ஒய்ஃப்கள் இருக்கு. அப்ப கலைஞர் வந்து ராமன்றீங்க. கலைஞர் ராமன்றீங்க. அப்ப புத்திசுவாதம் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப உங்களுக்கு புத்திசுவாதம் இல்லையா? அந்த கதையில வரக்கூடிய ராமனுக்கு புத்திசுவாதம் கதையில வர்ற ஹீரோமா இவர் கதைக்குள்ள கதை சொல்றாரு. விக்ரம் வேதாவா நீங்க ரெண்டு பேரும்? ஆமா. நான் கேக்குறது என்ன, அவர் உள்ள வந்தா கோபேக் பண்ணி தைரியமா முதலமைச்சர் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அப்படின்னா பம்மாத்து வேலை பயப்படுறீங்க. நீங்க ஓட்ட திருடி தானே உள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியுதுல? கண்ணனம் தெரிவிச்சிருக்காங்களா? ஓட்ட திருடி தானே உள்ள வந்திருக்கீங்க. தெரியாதா? தெரியாது. செந்தில் பாலாஜி தூக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தெரியுமா தெரியாதா? இந்த கேளு. இப்ப தெரிஞ்சவன் யாரு பேர் செலவுலாலின்ட்டு. அண்ணா டிடிவி அவர்கள் தான் தமிழகத்தில் 230 ஏற்பார்கள். இப்போ அரசியல்ல இன்னொரு விஷயமும் பரவலா வந்து பேசிட்டு இருக்காங்க. வைரமுத்து அவர்கள் வந்து ராமரை வந்து ஒரு புத்தி சுவாதனம் இல்லாதவர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதுக்கு வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து இந்துத்துவ வந்து, அதாவது இந்துவை வந்து அவமதிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அவர் கூட அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? முதலமைச்சரும் வைரமுத்து சேர்ந்து வீடியோ போட்டாங்கல்ல, சமீபமா ஒரு வீடியோ வந்துச்சுலம்மா, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது. அப்பவே ஏதோ டவுட் வந்தது. ஐயா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சனாதனத்தை பத்தி எல்லாம் பேசுவீங்களே, இதை பத்தி பேசுறது. இங்க பாருங்க, ராமரு எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு வந்து பாலம் கட்டினான்னு கேட்டால்தான் கலைஞர் கருணாநிதி. அவங்க வழியை பின்பற்றி வரக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு அவங்க ஆளே சொல்லுவார். பூசத கதை சொல்லுவார். கேளுங்க. ஏன் உனக்கு என்ன வாய் வலிக்குதா? உன்னை கேட்டா நீ பதில் இல்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க எந்த காலத்துல சொன்னதுல என்னமா தப்பு? என்ன அவர் என்ன இன்ஜினியரிங் படிச்சு கொண்டு வந்து பாலம் கட்டினாரான்னு கேட்டதுல என்ன தப்பு? ஆனா பொது வழியில இந்த மாதிரி வந்து பேசுறது தவறு. இது வந்து பொது வழி கத்திரிக்காய் பொது வழியில பேசாம ராமர் வந்து எல்லாரும் கடவுளா நினைக்கும் போது இப்படி பேச பொது வழியில பேசாம அப்புறம் என்ன? ஏன் புரியலையா உங்களுக்கு? ஏன்னா கலைஞர் தான் கடவுள். இப்ப தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அன்பில் மகேஷ் பேசியிருக்காருல, ராமல் கடவுள் கிடையாது, கலைஞர் கடவுள். அன்பில் மகேஷ் பேசின உடனே இப்ப இந்த மாதிரி பேச்செல்லாம் வருது. அதாவது ஊரா போயிலும் புத்தி கட்டால இருந்தா இல்ல என்ன இதை பேசணும். பப்ளிக்கு தான் அறிவு வேணும். பப்ளிக்கு என்ன அறிவு வேணும்? என்ன அறிவு? ராமர் கோயில் கட்டுறேன்னு சொல்லி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சான். ஆட்சியை பிடிச்சவன் கள்ள ஓட்டுகளை போட்டு இப்ப 3வது முறையும் ஜெயிச்சு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த பெரிய மனுஷன். இன்னைக்கே அமெரிக்கா கிட்ட கொண்டு அடமானம் வச்சு அமெரிக்காக்காரன் வேட்டை. ராமருக்கு புத்தி இல்லைன்னு சொல்றாரு கவிஞர் வைரமுத்து. அதை குறித்து கேட்டாக்கா சம்பந்தம் எல்லாம் பேசாதீங்க. என்ன பயம் உங்களுக்கு வைரமுத்தை பத்தி பேச? சின்மை பேசுது, நீங்க பேச மாட்டீங்க. ஏயா சிம்மை என்ன சிம்மைன்னு பெருசா பாதிக்கப்பட்ட பெண் பேசுது. ஆமா, அது பாதிக்கப்பட்ட பிள்ளை அன்னைக்கு கூட போய் தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிச்சு. தண்ணி பாட்டில் வாங்கி குடுத்துச்சுல்ல? ஆமா, பாதிக்கப்பட்டவங்க அந்த பிள்ளைக்கு தண்ணி பாட்டில் அவங்க வந்து இந்த தூய்மை பணியாளருக்கு வாங்கி கொடுக்குறாங்க. நீங்க இருக்கிற உசுரெல்லாம் வாங்குறீங்களே, அதெல்லாம் நாங்க. சரி, வைரமுத்து இப்படி சொன்னது சரியா தவறா? சரி, கரெக்ட் தான் சொல்லுவாங்க. கரெக்ட் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து. ஏன்னா பொண்டாட்டியை தீக்குளிக்க சொன்னான்னா அவன் எப்படி ஆளா இருப்பான்? ரெண்டாவது பொண்டாட்டியை கட்டின பொண்டாட்டி மாசமா இருக்கவள பவுனுக்கு பத்தி விட்டு காட்டுகள்ல தெரிஞ்சு. ரெண்டாவது பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டி தான். ஒரே பொண்டாட்டின்னு யார் சொன்னா? நீ ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை எடுத்து பாரு. அவருக்கு ஏகப்பட்ட மனைவி இருந்திருக்காங்க. ராமனுக்கு ஏகபத்தினி விரதன்கிறதெல்லாம் வந்து இந்த கம்பன் எழுதின கதை. கம்பன் எழுதினதுக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் நிறைய வித்தியாசம். நிறைய அவருக்கு ஒய்ஃப்கள் இருக்கு. அப்ப கலைஞர் வந்து ராமன்றீங்க.
கலைஞர் ராமன்றீங்க அப்ப கதாநிதியா? கலைஞர் ராமன் சொல்ல கலைஞர் தான். கலைஞருக்கு இங்க பாருமா, முக்காலத்திலையும் அக்காலம் இக்காலம் எக்காலத்திலையும் கலைஞருக்கு ஈக்குவலான ஒரு தலைவர் இனி வரவும் முடியாது, வாழவும் முடியாது. அது உண்மைதான், அது உண்மைதான், அது உண்மை. அவரை போல ஒப்பற்ற ஒரு ஒப்பாரான ஒரு தலைவரை காண முடியாதுயா. என்ன நீ பேசுற கலைஞரை பத்தி? இப்ப நீங்க சொன்னீங்களா இல்லையா? நான் இங்க பல மனைவியோட வாழ்ந்திருக்கா ராமன். பல மனைவியோட வாழ்ந்தவங்களா ராமரா? கலைஞர் ராமரா? அவருடைய அப்பன் ராமனுடைய அப்பனுக்கு 40,000 பொண்டாட்டியா தெரியுமாயா? 40,000 பொண்டாட்டிய தாலியாவது கட்ட முடியுமா? 40,000 யாரு? தசரதனுக்கா? தசரத சக்கரவர்த்திக்கு 40,000 பொண்டிறான். 40,000 முன்னாடி? ஆமா. சரி, இதெல்லாம் என்ன கதை? நீங்க தான் சொல்லணும். உங்களால இங்க பாரு, நான் இதெல்லாம் நம்பும்படியான இதெல்லாம் கட்டுக்கதைகள்ரா. ஏதோ அந்த காலத்துல எழுதுன. இவருடைய பாயிண்ட்டுக்கே நான் வரேன். கரெக்டா புத்தி கூர்மையோட பதில் சொல்லு. திமுக தானே இது கட்டுக்கதைன்னு சொல்லிட்டீங்க. ராமரே இல்ல, அந்த கதையெல்லாம் கட்டுக்கதைன்னும் பொழுது அப்புறம் எப்படி ராமர் புத்தி சுவாதம் இல்லாத ஆளா இருக்க முடியும்? அதுல என்ன நீ பூசா கதை கட்டுற? புத்தி இருக்கா அவனுக்கு? கேளுங்க. இங்க பாருமா, திமுக காரனுக்கு அதெல்லாம் இல்ல. அதாவது அவர் ராமர் கதையே கட்டுக்கதைன்றதுக்கு பிறகு ராமருக்கு புத்தி சுவாதம் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப உங்களுக்கு புத்தி சுவாதம் இல்லையா? அந்த கதையில வரக்கூடிய ராமனுக்கு புத்தி சுவாதம் அப்பா. கதையில வர்ற ஹீரோமா இவர் கதைக்குள்ள கதை சொல்றாரு. விக்ரம் வேதாவா நீங்க ரெண்டு பேரும்? சார் நான் ஒரு கதை சொல்லட்டுமான ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு ஆள் மாதவனு, ஒரு ஆள் விஜய் சேதுபதி. புரியுதா? நீங்க யாரா இருக்கிறீங்க? மாதவனா விஜய் சேதுபதியா? பாரு, நீ உங்களுக்கு மாதவன் செட் ஆகாது, விஜய் சேதுபதியாவே இருங்க. அவரை வேணா வைரமுத்து வேணா. ஐயோ, வைரமுத்து மாதவன் செட் ஆகாது. என்னங்க செய்யலாம்? ஆக மொத்தம் கயிறை போட்டுக்கோ, கழுத்துல போட்டுருவா. ரெண்டு பேத்துக்கும் உனக்கு தான் போடணும். நீங்க தான் போட்டு தொங்கணும். என்ன காணமே தொங்குறதுக்கு ஃபேனுக்கு இந்த இருக்கு. இதை புடிச்சு தொங்கிடவா? இதை புடிச்சு நான் தொங்கிடவா? சேர்ந்து நீங்களும் வந்துருவீங்க, பாத்துக்கங்க. ஆமா, விஜய் கொடியை போடாதீங்கனாலும் இதையே போட்டுட்டு சுத்துறது. தளபதியோட கட்சி துண்டை போட்டு சுத்துறீங்க. சரி, அந்த மாதிரி அதுக்காக கம்முன்னு இருக்கேன். இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில நடைபெற்றிருக்கு. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவோட வாக்கு திருட்டு சம்பந்தமா பேரணியில பண்ணியிருந்தாரு ராகுல் காந்தி. இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? உள்ளபடி அது திமுக செஞ்சதுல உருப்படியான வேலை. அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அந்த ஓட்டு திருடு என்பது மிக மோசமான ஒரு ஜனநாயக படுகொலை. இதை தொடர்ச்சியாக செஞ்சு தான் பிஜேபி இங்கே குத்த வச்சு உட்காந்துருக்கே தவிர, இவங்க சொன்ன மாதிரி ராமர் கோயில் கட்டினதுனாலேயோ அல்லது நல்லாட்சி கொடுத்தனாலேயோ கிடையாது. பொழுது மக்களை எவ்வளவு முட்டாளாக நினைத்து கொண்டு இவர்கள் அதிகார திமிரில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இப்படி ஒரு மோசமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தியிருக்கிறாங்க. பொழுது இது உள்ளபடி கண்டிக்கத்தக்கது. இது இப்படியே போச்சுனாக்கா நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பிஜேபி இப்படி தான் வருவான். ஏற்கனவே 6.5 கோடி பேருக்கு பீகாரிக்கு மட்டும் ஓட்டு உரிமை கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு பிஜேபி உள்ள உட்காந்து தென் தமிழகத்துக்குள்ள கால் வைக்கவே முடியாமல் இருக்கிறதை மீண்டும் இந்தியா முழுக்க இவங்க ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஆதார், ஒரே சாப்பாடு, இவ்வளவுதான் ஒண்ணுக்கு போகணும், இவ்வளவுதான் தண்ணி குடிக்கணும் போல கொண்டு சொல்லிடுவானுங்க. இதைத்தான் வணங்கணும், இதைத்தான் வழிபடணும்னு சொல்லி இது இந்தியாவுக்கு பேராபத்து. ஏன்னா சாதி மதங்களை கடந்து இந்தியா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்றோம். சகோதரத்துவமாக வாழக்கூடிய நாடு. இதில் ஒரு பிளவுவாத அரசியலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க பிஜேபியை கண்டித்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை நிறைவேற்றதை தாண்டி இந்த வாக்காளர்களில் பீகாரிய வாக்காளர் பட்டியலில் சேர்த்ததை கண்டித்து அவங்க வழக்கு போடணும். திமுக ஆளுங்கட்சி, நீங்கள் திமுக போட தேவையில்லை, ஒரு அரசாங்கமாக நீங்கள் கண்டித்து வழக்கு போடணும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இனிமேட்டு மோடி வந்தாக்கா சிவப்பு கம்பளம் பிரிக்காமல் கோபேக் மோடி சொல்லுவாரா? தைரியமான ஆளாக இருந்தால் சொல்லுங்கள். உதயநிதியோ டிஆர்பி ராஜா பின்னாடி போய் நிற்கிற கதைலாம் இருக்கக்கூடாது. ஜனநாயகத்திற்கு முரணா செஞ்சுட்டேல, ஓட்டை திருடிட்டேல, இனி உனக்கு என்ன மரியாதை? பிஜேபி நீ உள்ள வந்தா கோபேக் மோடின்னு சொல்லுவாரா? கேளு, 100க்கு 100 சொல்லுவோம். என்னது இப்போ வரப்போறாரு, இப்போ வர்றாருமா, நாங்கள் கருப்பு கொடி காட்ட போறேன். நான் என் தலைமையிலே நாங்கள் ஒரு கருப்பு கொடி காட்டுவோம். யாரு? நான் கேட்டது ஸ்டாலின் சொல்லுவாரான்னு. நீங்க சொல்றதெல்லாம் மோடி கண்டுக்க மாட்டாரு. நாங்க சாதாரண ஆட்களே செய்யும் போது எங்க முதலமைச்சர் செய்ய மாட்டார். செய்வாரா? அதெல்லாம் செய்யாட்டி எங்க முதலமைச்சர் செய்யாட்டி இந்த துண்டை செய்யறாரு, செய்யல, என்ன சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. ஏமா கோபேக் மோடி இதுக்கு முன்னாடி சட்டப்படி செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இப்படி கிறுக்குத்தனமா பேசாதீங்க. இங்க பாரு, ஆளுங்கட்சிங்கும் போது சில புரோட்டோகால் ஆரம்பிச்சாங்க. புரோட்டோகால், சப்பாத்தி கால், ஆம்லெட் கால் ஆகணும். என்ன புரோட்டோகால்? ஆட்டுக்கால். எங்களை மாதிரி ஆட்கள் இப்ப நாடாளுமன்றத்தை ஸ்தாபிக்க வைக்கலையா? நாடாளுமன்ற உறுப்பினர் நான் கேட்கறது என்ன,
அவர் உள்ள வந்தா கோபேக் பண்ணி தைரியமா அவரு சொல்லுவீங்களா? முதலமைச்சர் அதை சொல்ல முடியாது. சொல்லணும். சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அப்படின்னா பம்மாத்து வேலை பயப்படுறீங்க. நீங்க ஓட்ட திருடி தானே உள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியுதுல? இங்க பாரு, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கல்ல, ஓட்ட திருடி தானே உள்ள வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குன்னு சொல்லி கேட்பாங்களா திமுக? கோபேக் மோடின்றது இப்ப அழுத்தம் திருத்தமா ஸ்ட்ராங்கா உதயநிதியும் முதலமைச்சரும் சொல்லி திமுக முன்னெடுக்குமா? முன்னாடி எதிர்கட்சியா இருந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியில கோபேக் மோடி அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். இப்போ அதில் EVKஸ்லாம் இருந்தார், இப்போ இல்லை, மறைஞ்சிட்டாருன்னு வச்சுங்களேன். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் யார் எவ்வளோ பேர் இருந்துன்ற புகைப்படம் முதல் கொண்டு வீடியோ முதல் கொண்டு என்கிட்ட இருக்கு. இப்போ அப்போது அதே மாதிரி இப்போ ஜனநாயக படுகொலை செய்த மோடிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை சொல்லுவாங்களா? கேளுங்க. இல்ல சப்பல கட்ட வச்சுட்டு போவாங்களா? தலைமை தாமா முடிவு பண்ணணும். தலைமை கட்சியை பத்தியே கேட்கல, நான் ஆட்சியை பத்தி கேட்கிறேன். ஆட்சி தான். உங்க ஆட்சி, நீங்க வந்து இவ்வளவு ஸ்டெப்ரா நிக்கிறீங்க. நீங்க இவங்க தான் சொன்னாங்க தமிழ்நாட்டை காப்பாற்றி விட்டார், அடுத்து ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவை காப்பாற்ற போறார். காப்பாத்துறீங்கல்ல, அப்ப எதிருங்க, ஏத்து நில்லுங்க. பாப்போம் பம்புறாயமா எனக்கு என்ன மஸ்துக்கு நாங்க பம்பம் தெரியுதுல. இந்த ஒரு மசுன்ற ஒண்ண வச்சு முடிவு எடுப்பாருமா, நல்ல முடிவு எடுப்பார் தலைவர். அப்படி ஸ்டாலின் முடிவு எடுத்தாரா நான் உள்ளபடி அதை வரவேற்கிறேமா, ஆதரிக்கிறேன். திமுக வர்றியா? ஸ்டாலின் அப்படி ஒரு முடிவு எடுத்தா திமுகவுக்கு வர்றியா சொல்லு. என்னன்ட்டு அவர் வந்து கோபேக் மோடின்னு சொல்லி ஏத்து நின்னுட்டா பிஜேபியை வந்து எந்த காலத்துலயும் சமரசம் இல்லாம ஏத்து நின்னுட்டீங்கன்னா, ஆமா ஏத்து நில்லுங்க, அப்புறம் பேசுவோம். ஏய் நீ வருவியா? அதை விட்டு என்ன கதை விடுற? நீங்க பேசிட்டு சொல்லுங்க. அதெல்லாம் அந்த வேலையே வச்சுக்கூடாது. அவர் சொன்னாருன்னா நீ வந்து கட்சியில திமுக இணையிறேன்னு சொல்லு. நான் என் தலைமையில கூட்டிட்டு போய் அவர் தலைமையில இணையிறேன் பா. சும்மா அந்த கதையெல்லாம் விடாத. சரி அவர் எதுக்கு பார்ப்போம். நேற்று வந்த ஒரு பொடிப்பைய கூட போய் கட்சியில் உக்காந்துக்கிட்டு என்னத்தையும் அரசியல் பண்ணிட்டு தர்றாரு. அரசியல் உன் வயசு என்ன, என்ன உன் சர்வீஸ் என்ன, அதெல்லாம் மறந்துட்டு நீ போய் அங்கே சொம்படிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்க. சும்மா போய் வேலையத்தாள். இப்போ ஆர்பி உதயகுமார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் வந்து இமாலய வெற்றியை பார்த்து எடப்பாடி அவர்களை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணாரு. என்ன அப்படின்னா, இவர் பெரிய வந்து எம்ஜிஆர் நினைப்பு, ஜெயலலிதா நினைப்பு, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? யார் விமர்சனம் பண்ணியிருக்காருமா? ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் அப்படி சொல்லியிருக்காரு. இவர் என்ன பெரிய எம்ஜிஆரா ஜெயலலிதாவா எப்படி பேசிட்டு இருக்காரு? எடப்பாடி எம்ஜிஆரும் கிடையாது, ஸ்டாலின் கலைஞரும் கிடையாது. புரியுதுங்களா? இங்கே உங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டி வச்சு தான் இங்கே அடுத்து களம் காணணுமே தவிர நீங்கள் அவரா இவரான்னு கம்பேரிசன் பண்ணுறது அரசியலில் முட்டாள்தனம். புரியுதுங்களா? உங்களுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம உழைச்சா நமக்கு சோறோ அதே போல தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்கள் உழைப்பை பொறுத்து தான் உங்களுக்கான மக்கள் பலம் கூடுவதும் குறைவதும் நம் பொழுது. அப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன கலைஞரா? கலைஞர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா? இந்த இடத்துல நான் கலைஞரை வந்து நான் விட்டு கொடுக்க விரும்பலை. ஏன்னா அவருக்கு உண்மையிலே சொல்லாற்றல் இருக்குது, ஒரு விஷயத்தை கையாளக்கூடிய திறன் இருக்குது, ஞாபக சக்தி இருக்குது, கட்சி நபரை அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை இருக்குது, மக்கள் பிரச்சனை கொண்டு பிடிச்சிப்பாரு, கேட்பாரு. புரியுதுங்களா? அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஊழல் அது இதுன்னெலாம் இருக்குன்னு வச்சுங்க, அது எல்லாமே செய்வாங்க, அதுவும் அது அவங்கள்ட்ட இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் அதே போல் ஆற்றல் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கானாக்கா பெரிய கேள்விக்குறி தான். இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயந்தான். பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்கள் இல்லைன்னு அவரை நிரூபிக்கிறார் பொழுது இந்த இடத்தில் வந்து இனி உங்களுடைய பலம் என்னன்றதான் மக்கள்கிட்ட காட்டணும். அதுதான் சால சிறந்தது. நீங்கள் இப்படி கம்பேரிசன் பண்ணி பேசுறது, உன் ஆட்சியில் இவ்வளோ பேரை கொன்னேன், இல்லை உன் ஆட்சியில் ஏன் ஆட்சியில் கம்மியாக கொன்னேன், இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இருக்க கிரவுண்ட் ரிலேட்டிக்கு வாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் பழக ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க பொழுது அதற்கு ஏற்ப நீங்கள் வந்து உங்களை வந்து புதுப்பித்து கொண்டு அரசியலில் சிறந்த முறையில் களங்காண்டாதான் வெற்றியும் தோல்வியும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அவர் மாப்பிள்ளை பேசுனதெல்லாம் கரெக்டு தான். ஏன்னா அவர் வெற்றி பெற போறாருன்னு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. யார் ஜெயிக்க போறா? அதாவது எடப்பாடி அவர்கள். எடுவட்ட பாடின்னு சொல்லு எடப்பாடியா? அந்த பயத்துல தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. அதாவது ஏமா கிழக்க உரிக்கிற சூரியன் தெற்கையோ வடக்கையோ உதிச்சா கூட நம்பலாம். எடப்பாடி மீண்டும் ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னா நம்ப முடியுமா? முடியுமே. எப்படி முடியும்? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் முடியும். இரியா எப்படியா முடியும்? நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன் எப்படி முடியும்னு. ஸ்டாலின் அவர் ஜாதகத்திலே இல்லை, முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பல நபர்கள், எச் ராஜாலேருந்து SV சேகர்லேருந்து இன்னும் சொல்ல போனால் பல முக்கிய நபர்கள் எல்லா கட்சி நபரும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. முதலமைச்சராக இருந்த பொழுது கலைஞரை வந்து இவர் அடையாளப்படுத்தவும் இல்லை. என்னன்ட்டு அடுத்த முதலமைச்சர் இவர் தான் சொல்லி அப்படிலாம் இல்லாத பொழுது இவரே வரும் பொழுது
இவர் ஒரு முறை முதலமைச்சர் இருந்திருக்கிறார் பொழுது மறுபடியும் அவருக்கான வாய்ப்பு வரும் இல்லையா, வரலாம் இல்லையா? அட போயா, நீ வேற நாசமா போன கட்சியை தூக்கி வச்சுட்டு அது இப்போ ஐயா உங்க கட்சியை பத்தி ஒரு பேசல. கால் எதிர்கட்சியாவது வந்திருக்கலாம். என்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கன்னு அங்க இருந்த ஒரு ஐயரே வந்து அது முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினரே அவரே ஓடியாந்துட்டாரு. இப்ப அதிமுக எதிர்கட்சி இல்லைன்னா வேற எந்த கட்சி எதிர்கட்சி? ஏன் சீமான் இருக்காருல்லம்மா, அங்க அவர் ஏற்கனவே 8.2% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அவர் 8 தான் வாங்கியிருக்காரு. அதிமுக பாத்தீங்கன்னா 30-32% அதெல்லாம் வாங்குறாங்க. 30 எல்லாம் ஜெயலலிதாவோட போச்சு. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சந்திச்சதுதான் சரி. இப்ப வந்து தேர்தல். நீங்க வந்து அந்த ஆளுங்கட்சி அம்மாவுக்கு சீமான் பின்னாடி எதிர்க்கட்சியா? நின்ற எல்லா தேர்தலையும் தோல்வியைத்தான் தழுவி இருக்காங்களே தவிர எதுலயும் வெற்றி பெறல. சரி என்கிட்ட பார்த்து என்னைய பார்த்து பேசுங்க. என்னத்த உங்களை பார்த்து பேச? இல்ல இப்ப நீங்க வந்து மறுபடியும் ஆளுங்கட்சி சீமான் எதிர்க்கட்சியா? ஆமா ஆமா, அப்படிதான் வரும். பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னு வீரன். கேட்டீங்கன்னா வீரன் தன் இன்றைக்கு வேலையை வந்து செய்து ஐயா மக்கள் வந்து இன்னைக்கு வீரன் தன் வேலையை செய்து கொண்டிருக்காங்க. கரெக்டா? வீரன் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறான். ஆமா, அது சொல்லாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஆமா ஆமா. ரைட்டு. ஸோ ஆகையினால எடப்பாடி வர்றதை காட்டிலும் சீமான் வந்தாருன்னா ஓரளவுக்கு Best-ஆ இருக்கும். Team partner-ல. மக்களை பத்தியுமாவது அதாவது சிந்திப்பாரு, பேசுவாரு. மாடோட பேசுறவரு மனுஷனோட பேசாம இருப்பாரா? முடிஞ்சா திமுக புத்தி அதனால தூக்குற மாதிரி தூக்கி அவர் அடிச்சிட்டாங்க பாருங்க. அவர் அதெல்லாம் பண்ணுவாரு. புரியுதுங்களா? அதனால இதுதான் நடக்க போகுது. மாடோட என்ன யாருமே சொன்னீங்க? என்ன எதிர்பார்க்க சொன்னீங்க? முடியாத மாடோட அளவுக்கு பேசுறவரு? இந்த தேர்தல்ல பெரிய மாற்றம் நடக்க இல்ல அவர் போகுது. சொல்லுங்க. என்ன மாடோட பேசுறவர்? அது நீ சொல்லுடா. சொல்லுங்க. மாடோட மாடோட பேசுறவரு மனுஷங்க கூடயும் பேசுவாரு அப்படின்ற அப்ப மாதிரி யாரு உங்களோட பேசியிருந்தாரா? எங்களோட பேசல, பொதுமக்களோட பேசி வாக்க வாங்குறதுக்கு அவர் வேலையை பார்ப்பாரு. சரி சரி. அப்ப நீங்க வந்து ஆளுங்கட்சி 2026ல மறுபடியும் அதுல என்ன சந்தேகம் உனக்கு? மறுபடியும் சீமான் அவர்கள் 26 எதிர்க்கட்சி. நாங்க தான், 31 நாங்க தான். நீ வேற 26 மட்டும் இல்ல. இல்ல சீமான் 31 தான் முதலமைச்சர் வருவேன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றீங்க? சீமான் முதலமைச்சர்னு சொன்னாக்கா அதான் எதிர்க்கட்சியா வர்றாரு. அவர் தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. ஐயா, மக்கள் வாக்களிச்சா முதலமைச்சரா அவரும் வரட்டும், விஜய் வரட்டும், எடப்பாடி வரட்டும், நயினார் நாகேந்திரன் வரட்டும். ஒரு ஸ்டேட்டுக்கு 5 சிஎம். ஆமா, யாரு வேணாலும் ஒரு வாங்க. ஸ்டேட்டுக்கு 5 சிஎம். எத்தனை பேர் வேணாலும் வாங்க. மக்கள் அனுமதி கொடுத்தா வாங்க. மக்கள் ஒரு தானே ஸ்டேட்டுக்கு 5 வாக்களிக்கணும். சிஎம்மான்னு கேட்டேன். நீ அவங்க எல்லாம் விரும்புறாங்கல்ல முதலமைச்சர் பொறுப்புல. அதாவது அந்த திரும்ப விரும்புறாரு சொன்னாரு. திரும்ப விரும்புறேன்னு சொன்னாரு பேச்சுக்காக சொன்னாரியா அவரு. அதையும் சொன்னார்ல. என்னன்ட்டு? நான் எனக்கு கூட ஆசைதான், நான் முதலமைச்சரா வரணும். சும்மா லோலாய்க்கு சொன்னாரா? லோலாய் தான் சும்மா. இப்ப வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக இருந்து வெளியே வந்துட்டாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்போ டிடிவி தினகரனை வச்சு அவர் மறுபடியும் கூட்டணிக்கு வந்து இழுக்கிறதுக்காக பாக்குறதா சொல்றாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் வாக்குகள் வந்து அவர் மூலியமா பெறதுக்காக அதிமுகவும் பாஜகவும் பிளான் போடுறதா சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏமா, முக்குளத்தோர் ஓட்டுல வந்து தினகரனுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு தினகரன் வந்து கல்லர் பிரிவை சேர்ந்தவர். அவங்க தஞ்சாவூர். இவர் வந்து மறவர் இனத்தை சேர்ந்தவர். அதோட இவருக்கு வந்து அந்த முக்குளத்தோர்னு சொல்லக்கூடிய அந்த சேர்வை, அகமுடியர், ரெண்டாவது தேவர், பரமலை கல்லர். பரமலை கல்லர்கள் ஓட்டு தான் அதிகமாக இருக்குது. மறவர்கள் ஓட்டு கொஞ்சம், பரமலை கல்லர்கள் ஓட்டு அதிகம். என்ன சொல்ல அகமுடியார் ஓட்டு அதிகம். என்ன முக்குளத்தோர்ல அந்த 3 பிரிவு வந்து இவருக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஓபிஎஸ்க்கு சப்போர்ட்டு. அந்த 3 பிரிவு வந்து தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு சொல்லும்படியா இருக்கு. ஆகையினால அவர் அந்த ஓட்டை வச்சு இவர் தினகரன் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது அவரை விடாமல் பிடிச்சி மேல இடத்துல இவங்கள்ட்ட யார்ட்டையும் பேச வேண்டாம், டெல்லியில் பேசி முடிவு எடுத்துக்கிடலாம் சொல்லி பேசியிருக்காரு. ஏன்னா தினகரன் ஜெயிக்கணும்னாலும் கூட ஓபிஎஸ் கூட இருக்கணும். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக கிடக்கு. ஆகையினால அவர் பேசுகிறாரு, எல்லாம் ஊழல் பெருச்சாளிகள். இந்த ஊழல் பெருச்சாளிகள்லாம் ஜெயிச்சு வந்து என்னத்தை பிடுங்க போகிறானுங்க. ஏற்கனவே எடப்பாடி பிடுங்கி அங்கே வச்சிருக்காரு கிட்டத்தட்ட 2 கண்டெய்னரு. அதுக்கப்புறம் இவர் 2 கண்டெய்னரு அமெரிக்க இதுல எல்லாம் ஏற்கனவே இங்க சினிமா தியேட்டர் வச்சிருந்தானுங்களே, 7 தியேட்டர் வச்சிருந்தானுங்க. பேசுங்க. என்ன உங்கள்கிட்ட பேசுறது? என்கிட்ட ஏன் பேச மாட்டீங்க? என்ன அவ்வளவு பயம்? உங்கள்கிட்ட எப்படியா திருப்பி பேசுவாங்க? அங்கதான் என்கிட்ட பேசுங்க, கேமரா பாத்துக்கோ. சரி, நான் கேட்க சொல்லுங்க. ஊழல் பெருச்சாளிகள்னு சொன்னீங்கல்ல. ஆமா. செந்தில் பாலாஜியா? செந்தில் பாலாஜி இல்ல, தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ். தினகரன் ஊழல் பெருச்சாளி கரெக்டுங்களா? ஆமா. சரி, இப்ப நான் செந்தில் பாலாஜி எப்ப தூக்க மாட்டேங்க போறாரு?
செந்தில் பாலாஜி எந்த நீதிமன்றம் ஊழல் பண்ணான்னு சொல்லி நான் கேட்டதுக்கு பதில் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நான் என்ன கேட்டேன் சுப்ரீம் நான் என்ன கோர்ட் கேட்டேன்? சொல்லட்டும் அன்னைக்கு பாப்போம். நான் என்ன கேட்டேன் செந்தில் பாலாஜி எப்ப தூக்கு மாட்டிக்க என்ன போறான்னு கேட்டேன். மஸ்துக்குயா என்ன மஸ்துக்கு தெரியாதா தெரியாது. செந்தில் பாலாஜி தூக்கு மாட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, தெரியுமா தெரியாதா? ஆமா. இந்த கேளு இப்ப தெரிஞ்சிடும் யாரு பேர் செலவுலாளின்ட்டு. நாட்டினுடைய அரசியல் பயணம் தொடரும். மர்க்கா சொல்லு நம்ம முதலமைச்சர் அண்ணன் டிடிவி அவர்கள் தங்களுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். இல்லை நான் இந்த அரங்கத்திலே தூக்கிலே தொங்குகிறேன், தூக்கிலே தொங்குகிறேன், தூக்கிலே தொங்குகிறேன். முடிஞ்சா இப்ப சொல்லுங்க எப்ப தூக்குல தூக்குவாரு? டிடிவி முதலமைச்சர் ஆயிடுவாராம். அப்படி ஆகாமல் போனால் நான் தூக்குல தூங்குறேன்னு செந்தில் பாலாஜியே பேசியிருக்கிறாரு. இப்ப டிடிவி ஊழல் பேச்சாளின்னு சொல்லிட்டாரு. இப்ப செந்தில் பாலாஜி புனிதரா ஊழல் பேச்சாளின்றத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா எனக்கு என்ன தேவை, எப்ப உள்ளது இது? எப்ப உள்ளது? எப்ப உள்ளதா? அவரு அந்த கட்சிக்கு போனப்ப எந்த கட்சிக்கு தினகரன் கட்சிக்கு போனார்ல செந்தில் பாலாஜி, அப்ப பேசின டயலாக். எப்ப பேசினா என்ன? அவர் முதலமைச்சர் ஆகாட்டி தூக்கு மாட்டி தொங்குவேன்னு சொன்னாரா இல்லையா? எப்ப தொங்குவாரு கேட்டு நீ போய் கேளு. நீ ஐயா அவர் பொது மேடையில பேசினாரு. அவர் அதுக்கப்புறம் 2 கட்சி மாறி வந்துட்டாரு, மாறிட்டாரு. ஆமா, அப்புறம் என்ன? அப்ப தூக்குல தொங்குறதா இல்ல? அவசியம் இல்ல, அவசியம் இல்ல, அவசியம் இல்ல. அவரையே தலைவரை ஏத்துக்காத போது அப்புறம் எதுக்கு அவர் தூக்குல தொங்கணும்? அவர் தாங்க சொன்னாரு நீ தான் தொங்கணும். ஏன்னு கேட்டேன்னா நீ தான் இப்போ சொம்படிக்கிற யாருக்கு? மாண்புமிகு துடித்து கொண்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு நீ தான் வந்து துடிச்சுக்கிட்டு இருக்க. அவர் எப்படியாவது முதலமைச்சரா வரணும், நமக்கு ஏதாவது அவர் எப்படியாவது முதலமைச்சர் வரணும்ன்றதெல்லாம் கிடையாது. நீங்க வரக்கூடாது திமுக, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படியாவது சிந்துனது சதர்னதையாவது பிறக்கலாம் ஒரு முதலமைச்சர் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்ன மாதிரின்னு வச்சுக்கோ. நான் சிந்துனதையும் பிறக்கல, சதர்னதையும் பிறக்கல. எனக்கு அவசியம் இல்ல. தொக்கா தூக்குறது இல்ல, தொக்கா தூக்குறது. ஆமா, தொக்கா தூக்கிடுவோம். நீங்க தொக்கா போய் தூக்கிட்டு வாங்க, போய் போங்க அவர்கிட்ட. ஆக பனையூர்ல போய் கதவை தட்டுங்க, கதவு தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும், வாங்கி வந்து சேர்த்துக்கோங்க, போங்க. மான ரோசம் வெட்கம் எது எல்லாத்தையும் விட்டு விட்டு போய் துண்டு வாங்கிட்டு வந்தாராங்க போய். தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பனையூர் கேட்ட தட்டி ஒரு துண்டை வாங்கி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த துண்டை போட்டுக்கிட்டு சேட்டை. ஏன்னா அது என்ன இதை கழட்டுங்கன்றேன். ஒரு வாட்டியா துவங்கியா ஒரே வாடையா இருக்குன்றேன். விஜய் போட்டு கொடுத்தது அது அப்படியே இருக்கணும். ஆமா, துவங்க விஜய் போட்ட துவச்சு போடுங்க. வீச்ச முடியுதா இல்லையா? வீச்ச அடிக்கும், துவச்சு போடுங்க சும்மா.